குட்டீஸ்லாம் யாரும் முதல்ல பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராணி 1ல் ஸ்பாஞ்ச் பாப் அடித்து நாங்கள் அந்த கேம் விளையாடுறோம். அது முதல்ல பார்க்குறது சிரிப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கதவு தரணுங்க, வெளியே போக கதவுகளை திறந்து வச்சிடாதீங்க. நீங்கள் கன்ஃபார்ம் திறந்து வச்சிடாதீங்க. உள்ளே ஒரு கதவு பார்த்து இப்போ திறந்தோம்ல, அந்த கதவு மட்டும் திறந்துட்டு சவுண்டு போட்டுட்டு நீங்கள் இது கீழேருந்து மேலே வரும். ஏன்னா கீழே தான் அது நம்ம கொல்ல போல் அந்த கீழே ரத்தமாக இருந்திருக்கும். சாதா இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க. வாயை பாருங்க, லிப்ஸ்டிக்கை அடித்து வச்சிருக்கு. எங்கே இருந்து கிளவி வந்து பாருங்க சிரிச்சுட்டே போகுது. கிளவி ரொம்ப போஸில் போகுது. நம்ம அதுக்குள்ளே இந்த ரூமுக்கு போகலான்னு பார்க்குறோமே, டக்குன்னு திரும்பக்கூடாது. கடவுளே திரும்பிடாம பாருங்க, சொன்ன திரும்பிட்டாளா போலி. சரி, இப்போ நம்ம டே 2 விளையாடுவோம். எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டாக அறிமுகப்படுத்துவேன். அந்த ஃப்ரெண்டு நீங்களே கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. சரி, இந்த வீடியோ அப்படின்னா ஸ்பாஞ்ச் பாப்ல எங்களுக்கே தெரியும் எஸ்கேப்பு. நம்ம அந்த எஸ்கேப்பே பண்ண போகிறோம். கிராண்ட்பா அழகாக இருந்தார். அவருக்கு கிராண்ட்பா எல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்ஆர்எஃப்எம் பாக்ஸ் பார்ப்பீங்களோ அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து அது குனியும் செல்லாது. அந்த பார்பி கிராண்டியில் கீழே குனியும் நான் பார்த்துருக்கேன். இதில் குனியாது. ஏன்னா இது கலர்லாம் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் அந்த வீட்டை விட்டே இன்னும் வெளியே போகல. அதுக்குள்ளே என்ன என் நிலைமை பார்த்தீங்களா? சரி, நம்ம இப்போ எழும்புவோம். சரி, நம்மளுக்கு ஏதாவது நம்மளும் கிராண்டியாக நான் உங்களுக்கு ஒரு லிங்க் சொல்கிறேன். ஐஎம் கிராண்டின்னு அடிங்க. நம்ம இப்போ கிராண்டியாக விளையாட மாதிரி இருக்கும். அந்த உங்களுக்கு நாங்கள் கிராண்டி 3ல் ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன். விட்டுட்டு போங்க. இங்கே நிறைய கிராக்கிங் சவுண்டு கேட்கும். அதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிராக்கிங் சவுண்டு கேட்டால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லாக கிராக்கிங்காக வச்சுருக்கு. கிராண்டி மேலே வருமா தெரியல. நான் மேலேருந்தே குதிச்சு செத்துருக்கேன். இது எனக்கு தேவை தான். நம்ம டே 4 டே 5 ஆச்சுன்னா என்ன போதோ. இன்னும் நம்ம அதை முடிக்கலை. இப்போ நம்ம அவசரப்பட்டு நம்ம மேலெலாம் போக வேண்டாம். இங்கே ஏதாவது பொருள் எடுத்து போவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டெடியை மட்டும் அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. அது டெடினா உயிர் மாதிரி இல்லை பாவம். நான் இப்போ அந்த 3வது பாட்டில் மாட்டிக்கிட்டேனா ஹேக்கிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. திரும்ப சேர்த்தாச்சு. எப்பவுமே முடிக்கணும்னு நினைக்கிறேன். டே 5 ஆரம்பிச்சாச்சு. இப்போ இது நம்ம நாமத்தில் இருக்க நம்ம கிராண்ட்பாக்கு பிடிச்ச பாட்டு. கார்கி என்னதான் உங்களுக்கே தெரியும். கார்கி தான் பண்ண போகிறோம். இந்த கிராண்டில் ரொம்ப ஆபத்து இதுதான். இப்படி வந்தீங்களா உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. வேறு அந்த ஸ்கேரி டீச்சர் கிராண்டின்னு ஒன்று இருக்கும். அதிலலாம்
இந்த டோர் திறக்கும். இதில் மட்டும் இந்த டோர் திறக்க மாட்டேது. அதான் ஏன் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிளாக் கலர் இல்லைன்னா ரெட் கலர் பிடிக்குமோ, பிளாக் கலர் பிடிச்சவங்க மறக்காமல் பிளாக் கலர் ஹார்ட்டு அனுப்பிடுங்க. இங்கே இருக்கும் ஷார்ட்கன் பாட் எடுத்துகிட்டு கீழே போய் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அதுக்குள்ளே கதையை முடிச்சிடும். நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளே பார்த்தாலும் தெரியல, எதுக்குள்ளதோ எடுத்துருவோம். நீங்கள் இந்த சைடு போனோம்னா இந்த கார் பின்னாடி சவுண்ட் விட்டுறாதீங்க. கிராண்டு சாதா விளையாட்டு போடுறீங்க, ரொம்ப ஆபத்து. நம்ம ஷார்ட்கனுக்கு பார்பியில் நம்ம கேமரா என்றைக்குமே இந்த இதில் தொங்கி ஏன்னு பார்த்தா பார்க்கல, ஏன்னா இதுக்குள்ளே வருமானு தெரியல. நான் சொன்ன மாதிரி இதோட விட்டுட்டானா இந்த கண்ணோடு பார்க்க உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் காணிக்கிறேன். இதுக்குள்ளே போனீங்களா இப்படி ஒரு கொகா மாதிரி இருக்கும், அது மேலே போய் நீங்கள் பாருங்கள். இது என்ன இடம்னா நம்ம கிராண்ட் ஒன்றில் இதுக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்களான்னு தெரியல. நான் பார்பி கேமில் தான் இது கண்டுபிடிச்சேன். மேலேருந்து கீழே வர டைமில் இந்த ஸ்கேரி டீச்சர் கிராண்டில் உங்களால் சுட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பார்த்துக்கோங்க, இல்லை என்ன இருக்க போதோ. ஸோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ சோழி முடிஞ்சு இதெல்லாம் நான் காணிப்பேன்னா தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லாஸ்ட் டே அவன் தான். பாய். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய். கிச்சோ